So next is subdivision 4, g of xy equal to e power this and this. இது தனித்தனியும் bracket போடுறப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா என்ன? ub dash plus v u dash. u வந்து e dx of log x. இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1 by x. So u v dash plus v u dash. u அப்படி எழுதிக்க e power x plus 3y into v dash. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு 1 by log x உடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1 by x. ஸோ 1 by x squared plus y squared. இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன். 1 by xனா சம் ஓவர், பட் அதர் தேன் x இருக்கிறப்போ இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோ g by டோ x. So partially differentiating with respect to x. அப்போ y வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ x squared plus y squared. ஸோ u v dash பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளஸ் v u dash. v என்ன? log of x squared plus y squared அப்படி எழுதிக்க. தென் u dash. u dash அப்படின்னா இந்த uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. e பவர் எக்ஸுக்கு e பவர் எக்ஸே தான். ஸோ இங்கே e பவர் எக்ஸ் ப்ளஸ் 3yன்னு இருக்கிறதுனால திரும்ப அதை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும்? எக்ஸனுடைய வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு தான் செய்கிறோம். எக்ஸனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1. தென் இது கான்ஸ்டன்ட்டு. ஸோ இது 0ன்னு மாறிடும். e பவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்ன வரும்? 2x. y ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0. தென் ப்ளஸ் இதை அப்படி எழுதிக்க log x ப்ளஸ் 3y இன்ட்டு 1ங்கிறப்ப சேம். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம எழுதணும். ஸோ டோ எக்ஸ் டோ ஜி பை டோ எக்ஸ். அடுத்த பாயிண்ட் -1, 1. ஸோ இங்கே பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணு. எக்ஸுக்கு -1, yக்கு 1 இன்ட்டு 1 by -1 squared. தென் e பவர் எக்ஸுக்கு -1 3 bracket 1. ஸோ ஈக்குவல் டு e பவர் -1. ஸோ e ஸ்கொயர்ட் இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ log 2 தென் e பவர் 2. ஸோ யூ கேன் டேக் e பவர் 2 காமன். ஸோ இங்கே என்ன வரும்? log 2 plus 1. இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாரு. இங்கே வந்து 2x தானே. எக்ஸோட வேல்யூ நம்ம -1 சப்ஸ்டிட் பண்ணணும். பிகாஸ் x ஈக்குவல் டு -1. அப்போ இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ -2/2. ஸோ இங்கே வந்து மைனஸு, இங்கே வந்து மைனஸ் இருக்கும். ஸோ log 2 -1. பிகாஸ் இந்த e ஸ்கொயர்டை காமனாக எடுத்தற்பாடு மீதி என்ன இருக்குது? -1. ஸோ ஆன்சர். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? டோ ஜி பை டோ ஒய் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரெஸ்பெக்ட் டு ஒய் லாக் வந்தால் 1 இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்ன? 2 டைரெக்டாகவே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். தென் ப்ளஸ் வி யூ டேஷ். இந்த v வந்து அப்படியே எழுதிக்க. தென் u dash இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. e பவர் x அப்படின்னா e பவர் எக்ஸே தான். பட் இங்கே எக்ஸுக்கு பதிலாக x ப்ளஸ் 3yன்னு வர்றப்போ இதை திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்ம இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு y அப்படின்னு இருக்குது. அப்போ எக்ஸ் என்ன ஆயிரும்? 0. தென் ப்ளஸ் y வந்து 1. ஸோ 3 bracket 1. ஸோ ஈக்குவல் டு இப்போ ஆர்டர் எழுதிக்க. e பவர் x ப்ளஸ் 3y இன்ட்டு 2y பை x ஸ்கொயர்டு ப்ளஸ் y ஸ்கொயர்டு ப்ளஸ் log x ஸ்கொயர்டு ப்ளஸ் y ஸ்கொயர்டு. தென் இன்ட்டு இங்கே 3 இருக்குது. e பவர் x ப்ளஸ் 3y. ஸோ ஈக்குவல் டு நவ் அட் த பாயிண்ட்.
ஸோ டோ பை டோ இங்கே 1 தான் வரும் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் ப்ளஸ் அடுத்தது இங்கே என்ன இருக்குது லாக் ஸோ லாக் -1 ஸோ ஈக்குவல் டு இ பவர் 2 இங்கே மைனஸ் இல்லை அப்போ 2/2 ப்ளஸ் லாக் இது கம்பைன் பண்ண என்ன வரும் 2 ப்ளஸ் 3 இ பவர் இங்கே 2 ஸோ 2 கேன்சல் ஆயிரும் ஸோ இ பவர் 2 ப்ளஸ் 3 ஸோ இ பவர் 2 இந்த 3 அந்த பக்கம் கொண்டு என்ன ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ டோ ஜி பை டோ ஒய் ஸோ அடுத்த பாயிண்ட் -1 1